ஓம் சிவாய நமகா. பக்தினா என்ன? காலம்பரை எழுந்தோம், குளிச்சு முடிச்சு விட்டு ஏதோ நெத்தில கொஞ்சோண்டு விபூதி திருநீர் அணிந்து கொண்டு ஏதோ ஆபீஸுக்கு போனோம் வந்தோம். வேற யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாமல வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு இதுதான் பக்தி, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, இப்படி சொல்லுகின்ற புண்ணியவான் நிறைய இருக்காங்க. பக்தி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு பழம் எப்படி கனிகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழம் எவ்வாறு கனிகின்றது? ஒரு பழமானது இயற்கையால் பக்குவப்படுத்தப்பட்ட அதுக்கு பிறகே கனிகின்றது. அதை போல இறை சக்தியால் பக்குவப்பட்டே கனிகின்றது மனிதனுடைய மனம். இறை சக்தியால் பக்குவப்பட்டு கனிகின்ற மனித மனம்தான் பக்திக்கு உகந்ததாகும். இப்படி பக்திகளில் 9 வகையான பக்தி முறைகள் இருக்கு. பக்தியிலே எத்தனை முறை இருக்கு? 9 முறை. நவ பக்திகளை கொஞ்சம் விரிவாக உதாரணத்துடன் இங்கே பார்த்தால், இன்று மக்கள் எதையோ பக்தி என்று கூறிக்கொண்டு தெரியாமல் அறியாமையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நல் உரைகளை கேட்டு பக்திகளை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் பாருங்க. இது முக்கியம், இந்த அவசியம் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இது மகாபாரதத்தோடு சேர்ந்து வரும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியும் நமக்கு உதாரணமாக வந்து அமையும். கௌரவர்கள் அழிவதற்கு குருட்சேத்திர யுத்தம் வருவதற்கு சகுனிதான் மூல காரணம் என்று எல்லோரும் நினைப்பது உண்டு. சகுனி மிகவும் மோசமானவன் என்பது பொதுவான கருத்து. ஆனால் சகுனியின் சூழ்ச்சிகளுக்கு காரணம் பல இருக்கு. அது பெருமான் தான் எடுத்து வந்த காலையிலே உருமான் தான் எடுத்து வந்தது போல் சகுனி போல் பொல்லாதவன் யாரும் இருந்திட மாட்டான் பாரு. ஒரு நாள் துவாரகையிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அம்ச தூளிகா மஞ்சத்தில் பாருங்க, அம்ச தூளிகா மஞ்சத்திலே அமர்ந்து இருந்தபோது அவரை பார்ப்பதற்கு சகுனி வந்தான். ஸ்ரீ கிருஷ்ணரின் அரண்மனை வந்த சகுனி வாசல்ல இருந்த காவல்காரர்கிட்ட கௌரவர்களுக்கு உரித்தான ராஜாங்க முத்திரை மோதிரத்தை காட்டினான். என்ன ராஜாங்க முத்திரை? கௌரவருடைய ராஜாங்க முத்திரை மோதிரத்தை காட்டினான். கௌரவர்களுக்கு உரித்தான அரச முத்திரையை காட்டி யாரேனும் உள்ள வர விரும்பினால் அவரை தடுக்காமல் உள்ளே அனுப்புவாய் என்று ஏற்கனவே ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். ஆகவே சகுனியை காவலர்கள் யாரும் தடுக்கலை. முத்திரை மோதிரத்தை பார்த்தவுடன் உள்ளே அனுப்பிவிட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுதெல்லாம் ஐடி கார்டு, ஆதார் அட்டை, அடையாள அட்டை. இப்படி கிருஷ்ணரின் அரண்மனையிலே ஒவ்வொரு படிகளிலும் மாணிக்க பரல்கள் கல்கள் பதிக்கப்பட்டு இருந்தது. தங்கத்தால் இழைத்து வழவழவென்று வைத்து இருந்ததோடு அல்லாமல் அதில் அற்புதமான மலர்களையும் தூவி வைத்திருந்தார்கள். அப்படி அந்த படிக்கட்டுகளிலே ஒவ்வொரு படியாக மெதுவாக ஏறி சென்றான் சகுனி. இப்படி ஒவ்வொரு படிக்கட்டிலே சகுனி காலை வைத்து அப்படி வச்சவுடன் அவனுடைய மனமானது அந்த படிக்கட்டு மூலமாகவே அவனிடம், அதான் மனசாரன்னு சொல்றமே, பொய் சொல்றமே, அந்த மனது பேச துவங்கி விட்டது. முதல் படியில் கால் வைத்தான். நீ யார் என்று யோசித்து பார்த்தாயா என்று கேட்டது. எனக்கு தெரியுங்கிறான் சகுனி. 2ஆம் படியிலே கால் வைத்த போது நீ வந்த காரியம் என்ன என்று நினைத்தாயா என்று அந்த படியானது பேசுது. சகுனி எல்லாம் கண்ணனுக்கு தெரியும். 3வது படி, நீ எண்ணி வந்தது கண்ணனுக்கு தெரியும் என்றால் நீ கண்ணனுக்கு எதிரி அல்லவா? அதுக்கும் என்ன சொல்றான் சகுனி, அதுவும் கண்ணனுக்கே. 4வது படியிலே கால் வைக்கிறான். கண்ணனை யாரென்று எண்ணினாய்? எப்படி எண்ணின? உன்னையும் அழிக்க வந்தவன் நினைவுல வச்சுக்க. சகுனி எதற்கும் நான் தயாராக இருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு படிக்கட்டில் ஏறும்போதும் தன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டே சகுனி தொடர்ந்து ஏறி சென்றான். இங்கே பாருங்கள், இப்பொழுது ஆலயப்படிகளுக்கு வருவோம். நாம் எத்தனையோ மலை கோயில்களுக்கு செல்லும் போது படிக்கட்டுகள் மூலமாக
விட்டு 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 ஏறுறோம். அம்மாடி அப்பாடி அம்மாடி அப்பாடி. ஆனால் அப்பொழுது ஆத்ம விசாரம் செய்து பார்த்தோமா? நன்றாக பாருங்கள், கோடியில் ஒருத்தர் கூட இல்லை. அப்படி ஆத்ம விசாரம் செய்து இருந்தால் நம் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு சிறு தவறுகளையும் நம் மனசாட்சிக்கு நமக்கு எடுத்து சொல்லி இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலய படிக்கட்டுகள் அப்படியே இன்றும் இருக்கிறது கல்லாக. நம்மை நாமே சத்திய சோதனை செய்து கொள்ளவே எம்பெருமான் ஈசன் இப்படி படிக்கட்டுகள் அமைத்து மலை மேல் அமர்ந்துள்ள நாம் செய்கின்ற தவறுகளை மீண்டும் மீண்டும் நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொண்டு அவற்றை திருத்தி கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு செய்யப்பட்டவை, உருவானவை இறைவனால் படைக்கப்பட்ட ஆலய படிக்கட்டுகள். இப்படி எத்தனையோ பேர் திருப்பதி உதாரணமாக நடந்து ஏறுகின்றேன் என்று சொல்வார்கள். ஏறட்டும், வேண்டாம் என்று சொல்லை. மனசாட்சியை நடந்ததை பற்றி ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்பொழுது மனசாட்சியுடன் அதை நினைத்து நினைத்து அப்படியே அதற்கான விடிமோட்சம், அதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்று அதை நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த படி ஏறி முடியும் நிலையிலே ஒரு முழுமையான பூர்த்தியான நல்நிலைக்கு, உத்தம நிலைக்கு வந்து விடுவான். அப்படி வந்துவிட்டால் இதான் பூரணம் முழுமை. இறைவன் நமக்கு என்னவென்று காட்டி கொடுத்து விடான். இதற்கு நமக்கு மனசு வல்ல ஒரு குற்ற உணர்வு 100க்கு 100% சொல்றது மாதிரி ஆகிவிட்டது. குற்றம் புரிந்தவர்கள் அத்தனை பேரும் பாத யாத்திரை செய்ய நிலைமை. குற்றம் புரியாத ஏதோ ஒரு சிலர், குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களை விட்டு தள்ளுவோம். பெரியவர்கள் பிரார்த்தனை, வேண்டுதல். ஒரு 100 ரூபாய் உண்டியலில் போட்டால் நமக்கு 1 கோடி ரூபா வருமா? நீங்களே பாருங்களேன். இப்படி எந்த ஆலயத்திலும் இப்படிதான் வேண்டுதல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இறைவனின் பூர்ண அவதாரமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. சகுனி அவரை தரிசிக்க செல்லும்போது கண்ணன் கடவுள் என்பது நன்றாக சகுனிக்கு தெரியும். இப்பொழுது தாடியிலே 28,000 வகை இருக்கு. அதில் சகுனி வைத்திருந்த தாடி சுருவார் தாடி வகையை சேர்ந்தது. தாடியானது துவங்கும் பகுதி சிங்கம் மாதிரி பெருசா அப்படி ஒப்பிக்கிட்டு இருக்கும். முடிகின்ற பகுதி கீழே குறுகி போகும். இப்படி தாடி வைத்திருப்பவர்கள் மிகுந்த ராஜதந்திரியாக, கள்ளங்கபடி நிறைந்தவராக இருப்பார்கள். கண்ணன் சிம்ம அவதாரம் எடுத்தவன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். யாரிடம் நெருங்குகின்றாய் நீ? ஸ்ரீ நரசிம்மரை நெருங்குகின்றாய், மறந்து விடாதே என்று அவனுடைய தாடி சகுனியிடம் முள்ளமா சொல்லுது. சகுனியும் இருக்கட்டும் விடு, நான் என்னும் மகந்தை எனக்கு இருந்தால் அதனால் நான் அழிகிறேன் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான். இப்படி ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்து சகுனி எல்லா படிக்கட்டுகளையும் ஏறி முடித்து விட்டான். பலத்த யோஜனை. அப்படி வந்ததால் மேலும் படிகள் இருக்கின்றது எண்ணி காலை தூக்கி வைத்தானால் அங்கு படி இல்லாததால் அப்படியே சறுக்கி வழுக்கி விட்டது. சற்றே தடுமாறி நின்றான். ஆனால் அதற்காக வருத்தப்படவில்லை. இப்பொழுது வீட்டில் உள்ள சிறு 2, 3, 4 படிகளில் ஏறும்பொழுதே பல பேர் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் எந்த விதமான ஆழ்ந்த ஆத்ம விசாரம் செய்யாதவர்கள் என்பது புரிந்து கொள்ள. யாரையும் குறை சொல்லவில்லை. நமது வீட்டில் உள்ள படிகள் வாஸ்து சாஸ்திரப்படி சொல்றாங்க, இது லாபம் நஷ்டம். அது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு படியும் நேற்று செய்தது, இன்று செய்தது, நம் மனதில் உள்ளதை நமக்கு எடுத்து உரைப்பது. சொல்லுவாங்க, உன் தலைவாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், கோபத்தில் என் தலைவாசப்படி நீ மிதிக்காத அப்படின்ட்டு. யார்? ஒவ்வொரு படி ஏறும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதோ வீட்டில் படி வச்சிருக்கோம், நம்முடைய அலுவலகத்தில் படி வச்சிருக்கோம், ஏறி அவ்வளவு ஈஸி கிடையாதுயா. நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் ஒரு படியை கூட தாண்ட மாட்டாங்க. இப்படி சகுனி என்ன நினைச்சான் பார்த்தீங்களா? வாழ்க்கையிலே வழுக்கி விழுந்தாலும் கடவுள் நம்மை நிற்க வைக்கின்றான். ஏன்? குற்றங்களை நாமே உணர்ந்து கொண்டால். அதுபோல நான் என் குற்றங்களை உணர்ந்து கொண்டால் தானே வழுக்கி விழுந்தாலும் ஆண்டவன் முன்னே வந்து நிற்கின்றேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ள திருத்து கொண்டான். நான் வழுக்கி விழுந்தா கூட எனக்கு எதிரே இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற ஆண்டவன்
அனைத்து படிக்கட்டிகளும் ஏறி முடித்த பின்னாடி வழுக்கியதால் கொஞ்சம் தடுமாறி நிற்கும் வேளையிலே சரியாக கதவை திறந்தான் கண்ணன். சகுனி உள்ளே வந்ததும் கதவை மூடிவிட்டான். உள்ளே வந்த சகுனியை பார்த்த கண்ணன் ஒன்றும் தெரியாதவன், மாமா மாமா அப்படி என்று அழைத்தான். உடனே கண்ணனின் காலில் சகுனி விழுந்தான். மாமா, தாங்கள் வயதில் மிக பெரியவர், நீங்கள் என் காலில் விழுவது முறையல்ல. கண்ணா, அபயம் அபயம், அடியேன் அபயம், உன்னை உணர்ந்தவன் நான். இருப்பினும் கண்ணா, நல்லவர்கள் பக்கம் நீ சேர்ந்தாய், தீயவர்கள் பக்கம் நான் சேர்ந்தேன். எனக்கு வழிதான் இல்லையோ? ஒருவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, தனது மனதிலே இருக்கும் குறைகளை, பாவங்களை ஒருவரிடம் அழுது கொட்டிவிட்டால் மனசுல உள்ள பாரம் சற்று குறைந்தது போல் ஆகிவிடும். நோயாளிக்கு டானிக் குடித்தது போல தெம்பு வந்துவிடும். சகுனியோ பூர்ண அவதார மூர்த்தியான கண்ணனுடைய காலிலே விழுந்து கதறுகின்றான். அவனுக்கு வழியில் இல்லாமல் போகுமா? கண்ணன் விடுவானா? கண்ணன் கடவுள். இப்படி தெள்ளந்தெளிவாக அறிந்தவன் சகுனி மட்டுமே. சகுனி கண்ணனின் காலை பிடித்து கொண்டு கதறி அழுதான். அவ்வாறு அவன் அழுத காரணத்தால் கண்ணீர் வழியே அவனது தாடி நனைந்து முகத்தோடு ஒட்டி கொண்டது. சகுனி கதை புருவம் கொண்டவன். கதை புருவம் சுருங்கி அப்பா சுதை புருவம் ஆயிற்றே. கண்ணா, நீ யாரென்று எனக்கு தெரியும், அதுபோல நான் யாரென்று உனக்கு தெரியும். நீ அதிர்ஷ்டக்காரன், நல்லவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். நானோ தீயவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு தீய காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன். இதற்கு காரணம்? கண்ணன் சிரிக்கிறான். மாமா, கண்ணா, என்னை மாமா என்று அழைக்காதே. உன் திருவடி புழுதியிலும் தகுதி இல்லாத நாயினே நான் அப்பா. உன்னுடைய கால் தூசிக்கு கூட நான் தகுதி இல்லாதவன். எனவே என்னை மாமா என்று அழைக்காதே என்று கெஞ்சுகிறான். இப்படி பார்ப்போம். சகுனி தன்னை உணர்ந்த இடம் படியில் ஏறியதில் வந்த வினை அவனை உணர வைத்தது. அதனால்தான் அந்த காலத்திலே தினமும் வீட்டில், நமது இல்லத்திலே படிகளை சுத்தம் செய்து தினமும் பசுஞ்சாணியினால் மெழுகி படி போட்டார்கள். அந்த வீடு சிறு வீடு, கூரை வீடாக இருந்தாலும் சுகமாக இருந்தார்கள். இப்பொழுது பளபளவென்று மொசைக்கரில் அழுக்குப்படாமல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டில் நுழையும் அத்தனை பேரும் பல கோடி தீய எண்ணங்களுடன் அந்த இடத்திற்குள் நுழைந்து அந்த வீட்டையே ஒரு ஆட்டி வைத்து விடுகிறார்கள். மாடி வீடு கட்டுறாங்க, 4 ரூமு 8 ரூமு கட்டுறாங்க. எந்த ரூமுலையும் ஒரு அலரும் சத்தம், அவல நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வீடு கோடான கோடி. இதெல்லாம் சொல்ல முடியாது. வீடு ஆரம்பத்திலே பார்ப்பார்கள். வீடு மனையடி சாஸ்திரம், மனை நிர்மாணம், வாஸ்து, லட்சண சாஸ்திரம் இப்படிலாம் இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, சின்ன தவறு பண்ணால் அந்த வீடு அதனுடைய சக்தியை இழந்து விடும். தொடர்ந்து பார்ப்போம். சகுனி நமக்கு உதாரணமாக இருக்கட்டும். கண்ணன் நமக்கு பரமாத்மாவாக இருக்கட்டும். கண்ணனாக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், நபிகள் நாயகமாக இருந்தாலும், பெரியவர்கள் மகான்களை நாம் மதித்தாக வேண்டும். அவர்கள் சொன்னது எதுவுமே தவறாக, உலகத்திற்கு கெடுதலான எந்த செய்தியும் சொல்லவில்லை. ஆகையினால் நமது மனசாட்சியே நமது வாழ்க்கை. சொல்லுவாங்களே அந்த காலத்தில், மனம் போல் வாழ்வான். உன் எண்ணம் உன்னை சரிப்படுத்தும். எண்ணம் போல் வாழ்வாய், மனம் போல் மாங்கல்யம். மனதிற்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. தனது தொழிலை எல்லாம் இப்பொழுது முழுமையான வியாபாரமாக மாற்றி வருவது இதுதான் இந்த கலியுகத்தினுடைய ஒரு கதை. ஆனால் இப்பொழுது பிறக்கப் போகும் மார்க்கம், மாதம், தேதி ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நாங்கள் யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசுவதற்கில்லை. முடிந்தால் சொல்லுவோம், இல்லை என்றால் நாங்கள் விட்டு விடுவோம். அது எங்கள் இஷ்டம். அந்த காலத்தில் ஒரு பெரிய நடிகர் எம்ஆர் சொன்னார்னு சொல்லுவாங்க. எல்லா நாடகத்திற்கும் எல்லாரும் வந்தவுடன் அந்த அரங்கை பூட்டி சாவியை தன் கையில் வைத்து கொண்டு விடுவாராம். எவனும் வெளியில் போக முடியாது, நான் முடிக்கிறதுக்கு பிறகு தான் போக முடியும் அப்படி என்று.
ஆகினால் நாங்கள் நினைத்தால் சொல்லுவோம், எங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுவோம். இதை வைத்து காசாக்கி பணமாக்கி கொள்வது கொள்ளட்டும், எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் எண்ணம் அவருடைய செயல்கள். நன்றி கெட்ட உலகம் என்பதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்தில்லை. அதுவும் ஒவ்வொரு வீட்டிலே பெண்கள் படுத்தும் பாடு, மனைவிகள் படுத்தும் பாடு, கணவனை கொன்றே தீர்க்கின்ற சொல்லினால், செயலினால், அழுகையினால், ஆத்திரத்தினால். அப்படி கணவன் மட்டும் லேசு நினைக்காதீங்க. கணவனுடைய சாபம் கண்டிப்பாக மனைவியை தாக்காது. மனைவி தேவையில்லாமல் கத்தி குளறுபடி பண்ணி கணவனையே இழந்து தவிக்கின்ற பல கோடி குடும்பங்கள் நம்மால் உருவாக்கி தான் செய்த பாவத்தை தானே சுமக்கின்ற ஒரு அவல நிலை ஏற்படும் காலமானது மாதப்பிறப்பு வருடப்பிறப்பிலிருந்து காலசர்ப்ப தோஷத்திலே மாதமே மாட்டிக்கொண்டு முழிக்கும். பார்ப்போம் உலகம் எப்படி இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் விதி எப்படி விளையாடுகின்றது. நல்ல குருவை பிடியுங்கள், தர்மத்தை செய்யுங்கள். நான் சுத்தமாக புனித நீராடி விட்டேன், நெத்தியில் பொட்டு வச்சிருக்கேன், விபூதி குங்குமம் வச்சுட்டேன், ஊதுபத்தி ஏற்றினேன், விளக்கேற்றினேன், சாமி கும்பிட்டேன். அதெல்லாம் பொய், அதெல்லாம் வீண் கதை. அதற்கு என்ன பலனோ அவ்வளோதான். மிக மிக கடுகளவு கூட கிடைக்காது. எதுவும் என்னுடைய இதெல்லாம் அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.